அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மஞ்சுளா ஜோசப் நர்சிங் யூடியூப் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாஃப் நர்சஸ் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதற்கு முன்னாடி உள்ள லாஸ்ட் வீடியோவில் வந்து இதே கல்பா காணல் மின் நிலையத்தில் வந்து டெம்பரரி போஸ்ட்டுக்குள்ளார ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். பட் ஆனால் இந்த வீடியோவில் இப்போ வந்து பெர்மனன்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், கல்பாக்கம், அங்கேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதோட அப்ளிகேஷனோட ஓப்பனிங் டேட் பார்த்தோம் அப்படின்னா 1/6/2024 at 10 AM ஸ்டார்ட் பண்ணி எந்த டேட்டில் முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் டேட் 30/6/2024 at 23:59 PM வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அன்னைக்கு 30ஆம் தேதி நைட்டு 11 என்ன சொல்கிறது 59க்குள்ளார நம்ம பண்ணிக்கணும். அடுத்து 12 வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கலாம். அப்படி அது வரைக்கும் நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா அப்ளிகேஷனுமே ஈவினிங் 5 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது போக இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்ட்ரைவ்ஸ் டு ஹேவ் எ ஒர்க் ஃபோர்ஸ் விச் reflect gender balance and women candidates are encouraged to apply அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நம்ம ஃபீமேல் நர்சஸ் வந்து நிறைய பேர் ஃபீமேல்ஸ் வந்து இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது நல்லது அப்படி அவங்க வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் நம்ம நர்சிங் முடித்தவங்க நிறைய பேர் ஃபீமேல்ஸ் இருப்போம். அவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இதில் என்னென்ன ஜாப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், குரூப் ஆஃப் போஸ்ட்னு இருக்குது. அது ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே டாக்டர்ஸோட போஸ்ட்டு தான். அதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் சர்ஜரி, நியூக்ளியர் மெடிசின், அப்புறம் டெண்டல், அனஸ்தீசியா, ஆப்தாலஜி, கைனகாலஜிஸ்ட்டு நிறைய போஸ்ட் இருக்குது. பட் ஆனால் டாக்டர்ஸோடு நமக்கு இப்போ தேவையில்ல. நம்ம நர்சஸோடது வந்து பார்க்கலாம். அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம குரூப் பிக்கு போகலாம். இந்த பேஜில் குரூப் பி கீழேருந்து 2வது ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். TOP டேஷ் போட்டு 01ன்னு போட்டு டெக்னிக்கல் ஆஃபீஸர் பி இருக்குது பாருங்கள். அதில் பிசியோதெரப்பி பார்த்த வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 30 இயர்ஸ் தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள போஸ்ட்டும் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஏஜ் லிமிட் வந்து 30 தான். ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பே மெட்ரிக்ஸ் தான், 7th பே 8th பேங்கிற மாதிரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் பி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நர்ஸ் வரியேன்னு சொல்லிட்டு. இதில் லெவல் இன் பே மேட்ரிக்ஸ் வந்து 7. இனிஷியல் பே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 44,900 கொடுக்குறாங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து 27 வேக்கன்சிஸ் வந்து ஸ்டாஃப் நர்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் SC STயாக இருந்தால் அவங்களுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதே OBCயாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 32லேருந்து 33 இயர்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி பெத்தாலஜி, அது 6 போஸ்ட் இருக்குது. அவங்களுக்கும் அதே சேம் ஏஜ் லிமிட் தான். சேலரி மட்டும் 35,400 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபி போஸ்ட் 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜிஸ்ட் 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வந்து நமக்கு 14 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 25 தான் கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன் வேகன்சி போஸ்ட் வந்து 1 தான். அவங்களுக்கு ஏஜ் லிமிட் 25. நெக்ஸ்ட் ECG டெக்னீஷியன் போஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 1, ஏஜ் லிமிட் 25. லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியன் வந்து அதுவும் வேகன்சி வந்து 1 தான். லெவல் பே மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் உள்ள 3க்குமே வந்து 3rd தான். 21,700 தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் ஏஜ் லிமிட் வந்து 25 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இவ்வளோ தான் டோட்டல் போஸ்ட் வேகன்சிஸ். நமக்கு டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 91 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹவு டு அப்ளைன்னு இருக்குது பாருங்கள். இதில் அந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து http போட்டுக்கோங்க, 2 ஸ்லாஷ் போட்டு www.igcar.gov.in/requirement.html. அப்படின்னு நம்ம இந்த கூகுளில் போயிட்டு இந்த வெப்சைட் டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதை மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் IGCAR, அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இதில் ஃபஸ்ட்லேயே நியூன்னு காமிக்குது பாருங்கள், ரெக்யர்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் கேட்டகரின்னு. இப்போ நாம் அதை டச் பண்ணுவோம். இப்போ நம்ம அதை டச் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயும் அந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
இதில் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன் டைம் என்ன சொல்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு திரும்ப நம்ம செகண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கிளிக் வந்து யூசர் லாகின் அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிருக்கோமோ அதை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னுக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே நம்ம சைன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது போக நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் அதையும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டோம் அப்படின்னா இது எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிவிட்டு அது நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அதில் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை அந்த யூசர் நேம் லாகின்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டு நம்ம முடிச்சோடனே அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அவ்வளோதான் இந்த நம்மளோட ப்ராசஸ் வந்து இது முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. நமக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படும் அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸை தான் நம்ம டச் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து தான் நம்ம அந்த கிளிக் டு யூசர் லாகின் இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நர்சிங் முடித்தவங்க யார்கிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற மற்றொரு நர்சிங் சம்மந்தமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.